கோடிபெண்டன்சி. எஸ், இஸ் ஆல் த கிளியர் சைன் ஆஃப் கோடிபெண்டன்சி. நத்திங் பட். இது லவ் கிடையாது, இது வந்து திருப்பி வந்து ரீரைட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது, இது உங்கள் மேலே தப்பு கிடையாது. இதெல்லாம் நம்ம பல விதமான விஷயங்களை நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மேலே தப்பு இருக்கா, அவங்க மேலே தப்பு இருக்கா, எல்லாமே நம்ம கிளியராக தெரிஞ்சிருக்கும். திருப்பி அதை போய் திருப்பி அதை லாஜிக்கலாக திருப்பி அதை நம்ம போய் கொஸ்டின் பண்ண தேவையில்லை. அப்படி நம்ம கொஸ்டின் பண்ணுறோம்னா we need to understand that we have a codependency. அவர்களே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது, அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை என்பது இருக்கிறது. அது உண்மையிலேயே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் தான் இல்லையா? அதை மாற்றிக்கிட்டே ஆகணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஹவு டு ஓவர் கம், எப்படி இந்த விஷயத்துலேருந்து நான் வெளிவருவது அப்படிங்கிற பார்க்கலாமா? இன்க்ரீஸ் த இண்டிபெண்டன்சி. எந்தெந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ, முக்கியமாக அந்த புது லைஃப் ஸ்டைலை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த புது லைஃப் ஸ்டைலுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிங்க.